नुत्तो सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ. Today number 21வது மந்திரத்தை பார்க்கின்றோம். சௌந்தர்யலகரில் 21வது மந்திரம் பாருங்க. तटिल्लेखा तन्वीं तपनससि वैश्वानरमयीम् निषण्णां षण्णामप्युपरि कमलानां तव कलाम् महापद्मार्तौ या मृदितमलमायेन मनसा महान्तः पश्यन्तो ददति परमाह्लादलहरी. ஆஹ்லாதலகரீம் அப்படின்னு முடியுது. பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. தட்டில் லேகா தன்வி தபன சசி வைஸ்வானரமயீம் நிஷன்னாம் ஷண்ணாம் அப்யுபரி கமலானாம் தவகலாம் மகாபத்மாடப்யாம் மிருதித மலமாயேன மனசா மகாந்த பஷ்யந்தோ தததி பரமாக்லாதன் லஹரீம். பரம ஆக்லாத லகரீம், அது பரமாக்லாத லகரீம் ஆயிருக்கு. இப்ப இந்த 21வது ஸ்லோகத்துல அம்பாளை என்னவா சொல்றன்னா, அம்பாளையே யந்திரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மின்னல் கொடி போன்ற அம்பாளின் வடிவத்தை ரசிப்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. இந்த ஸ்லோகத்தை 45 நாட்கள் ஒவ்வொரு தினமும் 1000 முறை பாராயணம் செய்தால் அதன் பலன் என்னவென்றால் சர்வ வசீகரம் செய்வான், விரோதிகளையும் ஜெயிக்க முடியும். இப்ப இந்த ஸ்லோகத்துடைய வார்த்தைகளை நம்ம ஒண்ணுன்னா பார்க்கலாம். தட்டில் லேகா தன்வி. தட்டி இங்க ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாருங்க. தட்டில் லேகா தன்வி. தட்டி அப்படின்னா மின்னல்னு அர்த்தம். லேகா தன்வி அப்படின்னா மின்னல் கொடி. அது லேகா ரேகானா அந்த மேல லலாட்ட லிகிதா ரேகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு. நம் தலை எழுத்து, அந்த தலையில இருக்கிற எழுத்து யாருக்குன்னா தெரியுமானா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட் பார்த்தீங்கன்னா நெத்தியில கோடு மாதிரி தெரியும். அதாவது அந்த நெத்தியிலேயே கொஞ்சம் கோடு மாதிரி தெரியும். அதை வச்சு நம்ம சொல்லுவோம் அது இல்லை, ஆனா அது உள்ளது இது கபாலத்துல எழுதியிருக்கிறது. ஆனா நம்ம சும்மா சொல்லும்போது சொல்லுவோம் தலையெழுத்தை யாருன்னா மாற்ற முடியுமா அப்படின்னு. அது மாதிரி இங்க தட்டில் லேகா தன்வி, மின்னல் கொடி போன்ற தேஜஸை உடைய ஸ்வரூபமாக இருக்கின்றாள். தன்வி அப்படின்னா அழகான வர்ணத்தில் இருக்கக்கூடியவளே. தப நயன வைஸ்வானரமயும். பியூட்டிஃபுல். அது அப்படியே ஒரே வார்த்தை. தப நயன வைஸ்வானரமயும். தபம் என்றால் தவம். ஆனால் தவம் என்பது எதற்கு என்றால் அக்னி. அக்னியை மூட்டி தவம் செய்வார்கள். சசி என்றால் சந்திரன். வைஸ்வானரமயும் என்றால் வைஸ்வானரன் என்றால் சூரியன். அகம் வைஸ்வானரோ ப்ரோக்தோ பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதகன் பகவத்கீதையிலையும் கண்ணன் சொல்றான். வைஸ்வானரமயும் என்றால் வைஸ்வானரன் என்றால் சூரியன். இமம் விவஸ்வதே புரோக்தம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராகு மனுரிக்ஷ்வாது கோப்ரவீத். அங்கேயும் வரும் வைஸ்வானரன் என்ற பாதம். அதே போல இங்க வைஸ்வானரன், அதாவது விவஸ்யஸ்ய அபத்தியம் புமான் வைஸ்வானரக. விவஸ்வன் அப்படின்றது வைஸ்வான் சூரியனுடைய அந்த குடும்ப லீனேஜ் பேரு. அப்ப அக்னி சந்திர சூரிய வடிவங்களில் பிரகாசிப்பதும் நீ அல்லவா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. அதாவது தட்டில் லேகா தன்வி, மின்னல் கொடி போன்ற தேஜஸை உடைய தவம் செய்து, அதாவது அக்னி சந்திரன் சூரியன் வடிவங்களில் பிரகாசிப்பதும் நீ அல்லவோ. ஓகேங்களா. ஷண்ணாம் கமலானாம் அபி. ஷண் ஷட் அப்படின்னா 6ன்னு அர்த்தம். கமலானாம் அப்படின்னா
ஆதார சக்கரங்களில் இருப்பது. ஆறாவது ஆதார சக்கரத்திற்கு உபரி, உபரி என்றால் அதற்கு மேலே நட்பு. உபரினா 6 ஆதார சக்கரங்களுக்கு மேல், அதாவது சகசிராரத்தை இவர்கள் சொல்கின்றார்கள். மகா பத்மாடவ்யாம், அது எங்க இருக்கு? மகா பத்மா, மகா என்றால் பெரியது, இங்க இருக்கு பாருங்க. மகா பத்மாடவ்யாம், மகா என்றால் பெரியது, பதுமம் என்றால் தாமரை, டவ்யம் என்றால் ஆக்சுவலி இதழ்களோடு கூடியது, அதாவது 1000 தாமரை கொண்ட சகசிரார சக்கரம் என்பதற்கு இதை இன்டைரக்டா சொல்றாங்க. நிஷன்னாம், நிலை பெறுவதுமான. நிஷன்னாம் என்றால் இருப்பது. நிஷன்னாம் இங்க இருக்கு, இங்க பாருங்க. மகா பத்மாடவ்யாம் நிஷன்னாம் நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். மிருதித நிஷன்னாம் தவ கமலம், உன்னுடைய சாதா கலை, உன்னுடைய கலை, உன்னுடைய அருள் பெற்ற அந்த நிலை அந்த இடத்தில் உள்ளது. மிருதித மல மாயேன, பியூட்டிஃபுல்லான வார்த்தை, ஒரே வார்த்தை அது. மிருதித மல மாயேன இங்க இருக்கு பாருங்க. மிருதித அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கிறது. காமம் முதலிய அழுக்குகளை, அதாவது அவித்யா, நம் உடம்பில் இருக்கக்கூடிய காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் போன்ற கலைகளை எல்லாம் நீக்குவதாக, அழுக்குகளை நீக்குவதாக. மனசா, மனத்தில், மனத்தால், மகாந்தக, மகான்கள், மகான்கள் தம் மனதில் இருக்கக்கூடிய காமம் முதலான அழுக்குகளை நீக்குவதற்காக பஷ்யந்தக, அந்த சகசிராரத்தில் இருக்கக்கூடிய தாமரை திருவடியில் இருக்க அந்த 1000 தாமரை இதழ்களை கொண்ட சகசிராரத்தில் ஆறாவது ஆதார சக்கரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய மின்னல் கொடி போன்ற அக்னி, சந்திரன், சூரியன் வடிவமாக பிரகாசிக்கக்கூடிய உன்னை இப்படி நீங்க சேர்த்து எடுத்துக்கணும். பஷ்யந்தக, பார்க்கின்றார்கள். இப்ப பாருங்க, பஷ்யந்தகனா பார்ப்பது, ஆனால் உள்புறமாக பார்ப்பது இது. ஓகேங்களா? உள்புறமாக பார்ப்பது என்றால் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிக்கணும்? மனதார பார்த்தல். அதனால்தான் மகானாசா மகாந்தக பஷ்யந்தக, ஏ மகாந்தக மனசா ஏவ துவம் பஷ்யந்தக. ஓகேங்களா? எப்படி பார்க்கிறார்கள்? பரமாத்லானந்த லஹரீம், அப்படியே ஒரே வார்த்தையை எடுத்துக்கோங்க. பரமம் என்றால் பெரி, சுப்ரீம், பெரிய, அதாவது பூரணம் நிறைந்த, அல்லாது பரமம் என்றால் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய. மகா ஆக்லாத லஹரி, அலைக்கடலாக, லஹரி என்றால் அலை, அலைக்கடலாக வரும் அளவு கடந்த ஆனந்தத்தை தததி, நீ தருகின்றாய் அம்மா. அதாவது யார் உன்னை தாயே, ஆனந்தவல்லியே, ஆனந்தவல்லி தான் இந்த இடத்துல ஆக்லாத லஹரின்னு கொடுக்குறாங்க. தாயே, ஆனந்தவல்லியே, 6 ஆதார சக்கரங்களுக்கு மேலே தாமரை காடு போன்ற 1000 தாமரையில் மின்னல் கொடி போன்ற சூரிய சந்திர அக்னியின் வடிவம் கொண்டவளே, உன்னை, உன்னுடைய சாதா என்ற சதா என்ற கலையை, காமகலையை, மாயை அறியாமை விட்டு ஞானிகள் தியானம் நிலையில், ஆனந்த நிலையில் பெறுகின்றார்கள். அதாவது இந்த ஸ்ரீ சக்கரத்திலையும் பார்த்தீங்கன்னா பிந்து மண்டல வாசினியாக இருக்கக்கூடிய அம்பாள், அவளை நாம் இப்படியும் வணங்கலாம். யந்திர ஸ்வரூபத்திலும் உருவத்தோடு சேரும்போது அம்பாளே நம்மளுடைய சகசிராரத்திற்கு மேலே குருஸ்தானம் என்பார்கள், அங்கே இருப்பதாகவும் நாம் பூஜிக்கின்றோம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. இந்த ஸ்லோகத்துடைய யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. இதற்கு ரீம் என்னும் பீஜம், அதாவது காமத்தை வெல்லும் பீஜம், மாயா பீஜம் என்பார்கள். அதையே இங்கே பீஜமாகவும் தந்துள்ளார்கள். இந்த ஸ்லோகம் மெடிடேஷன் மட்டும் இல்லை, எப்படி இருக்கணும்னா, உண்மையிலேயே நாம் தியானம் செய்யும் போது அம்பாளை சகசிராரத்தில் அமரச் செய்து அவளுடைய பூர்ண அனுகிரகத்தை நாம் பெறுவதாக மனதார தியானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல பிரகலாத, பரமாத்லாதன்ற இந்த கிளாத அப்படின்னாவே ஆனந்தம். இந்த கிளாதன்ற வார்த்தையிலிருந்து தான் பிரகலாதன் அப்படின்னு வந்தது. ஏன்னா இரண்யகசிபுக்கு 4 குழந்தைகள், சம்ஹாத, ஆக்லாத, பிரகலாத, கிளாதன். இதுல பிரகலாதன்றவன் 3வது குழந்தையாக பிறந்தான் என்பார்கள். இது
ஸ்ரீமத் பாகவதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்க ஸ்ரீமத் பாகவதத்திற்கு ஸ்ரீதர சுவாமிகள் திக்கா எழுதியிருக்கார். அந்த இடத்துலையும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா லாத என்றால் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் என்றே சொல்லுகிறார். இப்ப லக்ஷ்மிதரர் இதற்கு எப்படி வியாக்கியானம் தருகின்றார் என்பதை பார்க்கலாம். தட்டில் லேகா வித்யுத் லேகா ததுவது தன்வி. வித்யுத் தட்டில் என்றால் வித்யுத், வித்யுத்தும் தட்டில்னாலும் ஒண்ணு, மின்னல் கொடி அப்படின்னு அர்த்தம். தன்வி தீர்க்க சூக்ஷ்மா ஜோதிமயி ஷன பிரபவ ச தாம். அதாவது இந்த சகஸ்ராரத்திற்கு எப்படி நம்முடைய ஓஜஸ் செல்கின்றது என்றால் அது தேஜஸாக மாறி இடகலா சுஷும்னா நாடி வழியாக தந்திரஸ்வரூபத்தில் நாம் எடுத்து செல்கின்றோம். இங்கே நான் யந்திரத்தை கொடுத்திருக்கேன், இங்கே மந்திரம் உள்ளது. தந்திரஸ்வரூபத்தில் நாம் இதை எடுத்து செல்வதாக அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்திர சௌதாம்பியா என்று அதை இதுவுள்ள சொல்லும் போது, ஏ பகவதி தட்டில்லேகா தன்வி தபனச வைஸ்வானரமயீம் ஷண்ணாம் கமலானாம் அப்யுபரி மகாபத்மாடவ்யாம் நிஷண்ணாம் தவகலாம் மிருதித மலமாயேன மனசா பஷ்யந்தோ மகாந்தக பரமாத்லானந்த லகரீம் தததி என்று சேர்த்து சொல்ல வேண்டும். ஆக்ஞா சக்கரத்தில் சூரிய சந்திர அக்னி உருவம் கொண்டு மின்னல் கொடி போன்ற நீண்ட சூக்ஷ்ம ஒளியாக 6 கமலங்களுக்கு மேலே சதா என்ற பிந்து கலாவாக நீ அமர்ந்துள்ளாய். மூலாதாரத்தில் சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்ஞா என்ற 6 சக்கரங்களுக்கு ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா, கிரந்திகளுக்கு மேலே உள்ளாய். ஆயிரக்கணக்கான இதழ் கொண்ட சகசிராரம் மேலே மகாபத்மாடவ்யாம். இந்த மகாபத்மாடவ்யாம்னது லலிதா சஹஸ்ரநாமத்திலும் வருது. அப்ப அந்த மந்திரத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். தாமரை காடு போல உள்ளது, அதன் நடுவே நீ எப்படி உள்ளாய்? உன்னை காமம் முதலிய 6ஐயும் மாயை, அவித்தை, அஸ்மிதா, அகங்காரம் என்ற மலங்களையும் அழித்து தூய்மை பெற்ற உள்ளம் படைத்த பெரும் யோகிகள் கண்டதும் சாதா கலையில் இருந்து பெருகுகின்ற அமுததாரையை அனுபவிக்கின்றார்கள். அதுவே அவர்களுக்கு பேரானந்தத்தை தருகின்றது என்பது போல் இங்கே அவர் அமைத்துள்ளார். இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய மீனிங். ஓகேங்களா? இப்படி நாம் அம்பாளை வணங்குவதால் நமக்கு பலன் என்ன என்று நான் சொன்னேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை வாசிச்சோம், நம்ம இது பண்ணலாம். 45 நாட்கள் 1000 முறையும் பாராயணம் செய்யலாம். அல்லது இந்த ஸ்லோகத்தின் பொருளையும் நாம் அனுபவிக்கலாம். அல்லது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் மூலமாக துணை கொண்டு ஆச்சாரிய பெருமக்களின் அனுகிரகத்தோடு அப்படியும் இதை பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பயிற்சி செய்யலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.